கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரசு மருத்துவர் ஒருவரை மிரட்டி 38 லட்சம் ரூபாயை அபகரித்த ஆந்திராவைச் சேர்ந்த போலி சிபிஐ அதிகாரி தமிழக சைபர் கிரைம் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மோசடி நபர் செல்போனில் பேசி மிரட்டியே பணத்தை சுருட்டியது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அந்த நபர் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். மருத்துவரின் செல்போனுக்கு வீடியோ கால் மூலம் வந்த நபர் ஒருவர் தன்னை சிபிஐ அதிகாரி என கூறி அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். முதலில் நம்ப முடியாமல் இருந்தபோதும் தொடர்ந்து அவர் எச்சரிக்கும் விதமாக பேசியதை அடுத்து நம்ப ஆரம்பித்துள்ளார் மருத்துவர். அப்போது வெளிநாட்டிலிருந்து உங்கள் பெயருக்கு ஒரு பார்சல் வந்திருப்பதாகவும் அந்த பார்சலில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பதாகவும் கூறி பீதியை கிளப்பியுள்ளார். மேலும் நீங்கள் எங்களுடைய விசாரணை வளையத்திற்குள் வந்துவிட்டீர்கள், டிஜிட்டல் கண்காணிப்பில் உள்ளீர்கள் எனவும் கூறி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்துள்ளார். மருத்துவர் அந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து மறுத்து வந்த போதும் அவரை அச்சுறுத்தும் விதமாகவே பேசி வந்த அந்த மர்ம நபர் போதைப்பொருள் விற்பனை மூலம் எவ்வளவு பணம் வங்கிக் கணக்கில் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு மிரட்டியுள்ளார். உடனே உங்கள் வங்கிக் கணக்கு விவரங்களை அனுப்புங்கள் என்று கேட்டும் அச்சுறுத்தியுள்ளார். இதனால் பயந்து போன அரசு மருத்துவர் தன்னுடைய வங்கிக் கணக்கு விவரங்களை உடனே அனுப்பி வைத்து விட்டார். அந்த வங்கிக் கணக்கில் 38 லட்சம் ரூபாய் இருப்பதை தெரிந்து கொண்ட மர்ம நபர் உடனே அந்த பணத்தை தான் கூறும் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பி வைக்குமாறு கூறியுள்ளார். அந்த பணம் எங்கிருந்து உங்கள் வங்கிக் கணக்கிற்கு கிரெடிட் ஆகி உள்ளது என்பதை கண்டறிய ஆய்வு நடத்த இருப்பதாகவும், விசாரணைக்கு பின்னர் அந்த பணம் நேர்மையாக சம்பாதிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தால் உங்கள் பணம் மீண்டும் உங்கள் வங்கிக் கணக்கிற்கே அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மர்ம நபரின் மிரட்டலை கேட்டு ஆடிப்போன அந்த மருத்துவர் பணத்தை மர்ம நபர் கூறிய வங்கிக் கணக்கிற்கே அனுப்பி வைத்து விட்டார். செல்போன் இணைப்பை துண்டித்த மர்ம நபரை அதன் பின்னர் தொடர்பு கொள்ள முடியவில்லை. பின்னர்தான் தெரிந்தது தன்னை நன்றாக மிரட்டி மர்ம நபர் பணத்தை கறந்து விட்டார் என்பது. இது குறித்த அரசு மருத்துவர் கள்ளக்குறிச்சி சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி உத்தரவின்படி தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் களமிறங்கினர். நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் தீவிர விசாரணை நடத்தியதில் போலி சிபிஐ அதிகாரியின் இருப்பிடத்தை போலீசார் கண்டறிந்தனர். ஆந்திர மாநிலம் அம்பேத்கர் கோனசீமா மாவட்டம் இருசுமுண்டா அம்பாஜிபேட் பகுதியில் உள்ள இந்திராநகர் காலனியில் குற்றவாளி பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. அங்கு சென்ற போலீசார் தொடர் மோசடியில் ஈடுபட்டு வந்த 33 வயதான கோனப்பள்ளி பிரசாத் ராவ் என்பவரை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரை கள்ளக்குறிச்சி அழைத்து வந்து விசாரித்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். போலி சிபிஐ என நாடகமாடி 36 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய குற்றவாளியிடமிருந்து மோசடி பணத்தை மீட்கும் முயற்சியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். சிபிஐ அதிகாரி என கூறிக்கொண்டு செல்போன் மூலம் தொடர்பு கொள்பவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.